ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்ற அடிப்படையில் நாம் ஒழுக்கமுடைமைன்றது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம். அதனோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நாம் பொறையுடைமை, சரிங்களா? ஸோ இந்த பொறையுடைமை ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் 1330 குறள் இருக்கும். 133 அதிகாரம், 1330 குறள் அப்படின்ற அடிப்படையில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள்கள் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒன்மோர்த்திங் என்ன அப்படின்னாக்கா, நான் என்ன பென் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு கேட்டிருந்தீங்க. இது யூனிபால் பென்னு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் தான், சரிங்களா? ஸோ இந்த பென்னுன்றது உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி படிக்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஆனால் பைலட் பென்லாம் வாங்கிடாதீங்க. ஏன்னா பைலட் பென்ன்றது முழுக்க முழுக்க தண்ணி லைட்டாக பட்டால் கூட ஒரு மாதிரி ஆகிடுது. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். இப்போ இதெல்லாம் இந்த பைலட் பென் இதை வச்சு தான் நான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். இல்லை லைட்டாக தண்ணி பட்டாலுமே ஃபுல்லாக இந்த மாதிரி காலையுது, சரிங்களா? அதனால் நீங்கள் சப்போஸ் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி எடுங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் நோட்ஸ்ன்னு எடுத்ததுனாக்கா இதை தான் நான் எடுத்ததே, ஓகேங்களா? ஸோ நான் எடுத்த ஃபஸ்ட்டு நோட்ஸ்னாக்கா இதுதான். ஸோ இது எப்படி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவே இருக்குங்களா? அதுவே பாருங்களேன், இந்த பால் பாயிண்ட் பென்லாம் யூஸ் பண்ணி எடுத்துன்றது எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். சாரி, இந்த கலர் பென்லாம் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு மாதிரி திரியாக இந்த மாதிரி நமக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குங்களா? அதனால் நீங்கள் இந்த தப்பு பண்ணிடாதீங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணியே எடுங்க, ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ இங்கே பாருங்களேன். ஸோ இதை 12th ஹிஸ்ட்ரி 5th லெசனுங்களா? ஸோ இதை நான் கலர் பென் வச்சு அழகாக எடுக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இப்போ பார்க்குறப்ப கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறப்ப ஃபுல்லாக அங்கே பாருங்கள், அப்படியே அந்த கலரோடைய எதுன்றது ரொம்ப ஒரு மாதிரி ஷேட் அடிஞ்ச மாதிரி இருக்குங்களா? அதனால் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் பால் பாயிண்ட் பென்னை மட்டும் யூஸ் பண்ணி எடுங்க. அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் அப்படின்றது உங்களுக்கு எப்பயுமே சேஃபாக இருக்கும், சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ ஓகே, இப்போது நம்ம திருக்குறளில் பொறையுடைமை, ஓகேங்களா? ஸோ பொறையுடைமைன்றது நான் என்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பொறையுடைமை, ஓகேங்களா? ஸோ பொறையுடைமைனா என்ன அப்படின்னாக்கா, பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல், ஓகேங்களா? ஸோ பொறையுடைமை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, மற்றவங்க நமக்கு செய்கிற தீமைகளை, துன்பங்களை, இது எல்லாத்தையுமே நாம் பொறுத்துட்டு போகணும். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை காத்துக்கிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி வள்ளுவர் ஒரு 10 திருக்குறளை சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு திருக்குறளை பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம், அதுபோல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஸோ அகழ்வாறு அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா தோண்டுபவரை, ஓகேங்களா? நிலத்தை தோன்றுறாங்க, அந்த தோண்டுபவரையும் தாங்கும் நிலம் போல, நிலத்தை போல, தம்மை இகழ்வார், தம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ளுதல் என்பதே சிறந்த பண்பாகும். தலைனா சிறந்த பண்பு அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ நிலமானது தம்மை தோண்டுபவரையும், ஓகேங்களா? ஸோ நிலமானது தம்மை தோண்டுபவரையும் என்ன பண்ணுது, விழாமல் தாங்கி கொண்டுள்ளது. அதுபோல தம்மை இகழ்பவரையும் நாம் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும், அதுதான் சிறந்த பண்பு என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எப்படி நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்கிக் கொள்கின்றதோ அதுபோல தம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். ஸோ இங்கே என்ன இருக்குது, போல அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த எப்படி நிலமானது தாங்கி கொண்டதோ அது நாமளும் பொறுத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி நிலத்தை நமக்கு ஓமையாச்சு சொல்கிறாங்களா? அப்போ இதில் பயின்று அணி என்ன அணி, உவமை அணி, சரிங்களா? இதில் பயின்று ஓம உருபு என்ன, போல, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்க. ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் அணி என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஸோ பொறுத்தல், பொறுத்து கொள்ளுதல் வேண்டும், அதை விட நன்றுன்னு எதை சொல்கிறாரு, அதனை மறத்தல், ஓகேங்களா? ஒரு விஷயம் நடக்குது, யாரோ ஒருத்தங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் அதை பொறுத்துக்கோங்க. அதை விட சிறந்தது என்ன அப்படின்னாக்கா, அப்படி ஒரு விஷயம் நடந்தது என்பதை மறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுற வள்ளுவர், ஓகேங்களா? பொறுத்தல் இறப்பினை, பொறுத்து கொள்ளுதல் என்பது நல்லது தான், அதை தாண்டி என்றும் அதனை மறத்தல் என்பது அதனினும் நன்று. நீங்கள் இப்போ எவ்வளோ பொறுத்துட்டு இருக்கீங்க, அதுவே பெரிய விஷயந்தான், பரவாயில்ல,
ஓகேங்களா. இன்னும் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்தது என்பதே வந்து ஞாபகத்தில் வச்சுக்காதீங்க, மறந்துடுங்க. அது எப்படிங்களாம், பொறுத்து கொள்ளுதலை விட நன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்தலை விட நன்று எது அப்படின்னாக்கா மறந்து விடுதல். அப்படி ஒரு விஷயம் நடந்து என்பதை மறந்து விடுதல் என்பது. ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் அந்த குறளில் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து விடுபட்ட வார்த்தையை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டு இங்கே என்ன வருன்ற கொஸ்டின்றது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எல்லா திருக்குறளையுமே நல்லா படிச்சுக்கோங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படி சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் புரை. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து இன்மை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா வறுமை. சரிங்களா. ஸோ வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா இன்மையுள் இன்மை. ஸோ வறுமையிலும் வறுமை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா விருந்தொரால் அப்படின்னாக்கா வீட்டுக்கு வந்த விருந்தினரை வந்து நம்மளால் வந்து உபசரிக்க முடியாமல் இருக்கிறது. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து வரவேற்க இயலாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்க வந்தாங்க அப்படின்னாக்கா நாம் அவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு கூட நம்ம கையில் காசு இல்லையே. ஸோ அதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஸோ வறுமையிலையும் சிறந்த, அதாவது வறுமையிலும் வறுமை அப்படின்றது எதை சொல்கிறாங்க, விருந்தினரை வரவேற்க முடியாத நிலை. அதே போல் வன்மையுள் வன்மை மடவார் புரை. ஓகேங்களா. எப்படி வந்து வறுமையுள் வறுமை அப்படின்றது விருந்தினரை உபசரிக்க முடியாத நிலையோ, வன்மை அப்படின்னாக்கா வலிமை, வலிமையுள் வலிமை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மடவார் அப்படின்னாக்கா அறிவில்லாதவர்கள். ஸோ அறிவில்லாதவர்கள் சொல்லும் சொற்களை செல்லும் செயலை நாம் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வறுமையிலும் வறுமையிலும் வறுமை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா விருந்தினரை வரவேற்க முடியாத நிலை. வன்மையுள் வன்மை மடவார் புரை. வன்மை அப்படின்னாக்கா வலிமை. ஸோ வலிமையிலும் சிறந்த வலிமை அப்படின்றது என்ன, அறிவில்லாதவர்கள் சொல்லும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல், அறிவில்லாதவர்கள் செய்யும் இடர்பாடுகளை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இன்மை அப்படின்னாக்கா வறுமை, வன்மை அப்படின்னாக்கா வலிமை. இது நமக்கு கொஸ்டின்னாக வந்து அதாவது வந்து சொற்பொருளில் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் புரை. குறளில் பயின்று வந்தல இன்மை என்பதன் பொருள் என்ன, வன்மை என்பதன் பொருள் என்ன அப்படின்ற மாதிரி சொற்பொருள் வந்து இந்த திருக்குறள் வச்சு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஸோ நிறையுடைமை அப்படின்றது நற்குணங்கள் நிறைய உடையவனாக இருக்கும் தன்மை. நிறையுடைமைன்றது நற்குணங்கள் நிறைய உடையவனாக இருக்கும் தன்மை. நீங்காமை அப்படின்னாக்கா தம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டின். நற்குணங்கள் நிறையவன் தம்மை விட்டு அந்த குணங்கள் வந்து நீங்காது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னாக்கா அவன் எப்படி இருக்கணுங்களாம், பொறையுடைமை அப்படின்னாக்கா அந்த பொறுமையை போற்றி ஒழுகப்படும் காக்கப்பட வேண்டும். ஸோ ஒருத்தவங்கிட்ட நல்ல குணங்களை அவன் வந்து எப்பயுமே தான் கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னாக்கா, எப்பயுமே தன்னை விட்டு நீங்காது இருக்கணும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னாக்கா அவன் எதை போற்றி காக்கப்பட வேண்டும் சொல்கிறாரு, பொறுமையை போற்றி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா. ஸோ நல்ல குணங்கள் நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும்னாக்கா பொறுமையாக இருங்க, பொறுமையை கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. ஒருத்தாரை தமக்கு தீமை செய்தவரை தண்டித்தவரை. ஒருத்தார் அப்படின்னாக்கா தண்டித்தவர். ஒன்றாக ஒரு பொருளாக, வையாரே உலக மக்கள் மதிக்க மாட்டார்கள். தமக்கு தீமை செஞ்சவங்களை தண்டிச்சிடுறாங்க பார்த்தீங்களா, அப்படி தண்டித்தவங்களை உலகம் வந்து ஒரு பொருளாக கூட மதிக்க மாட்டாங்க. ஆனால் பொறுத்தாரை பொறுத்து கொண்டவரை பொன்னை போல பொதிந்து வைப்பர். அதாவது பொறுத்து கொண்டவரை பொன்னை போல மனதில் வைத்து மதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா. ஸோ நமக்கு தீமை செய்தவங்களாம் நம்ம உடனே தண்டிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சாகசெல்லாம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, அது ஒரு பொருளாக கூட வந்து மதிக்க மாட்டாங்க. ஆனால் நம்மை தண்டித்தவரையும் அதாவது நமக்கு தீமை செய்தவரையும் பொறுத்து கொள்கிறான் பார்த்தீங்களா, அவ்வாறு பொறுத்து கொண்டவரை ஒரு பொண்ணை போல் வந்து மனதில் வைத்து மதிப்பாங்களாம். யார், உலக மக்கள். சரிங்களா. எப்படி வந்து தங்கத்தை வந்து புத்தி வச்சு பாதுகாக்கிறோமோ மதிக்கிறோமோ அதுபோல்
தமக்கு தீமை செய்தவரை தண்டித்தவரையும் பொறுத்து கொண்டவரை பொன்னை போல மனதில் வைத்து மதிப்பர். யாரு? உலக மக்கள். சரிங்களா? ஸோ இது கொஸ்டின் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே, வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. நெக்ஸ்ட்டு பாருங்க, ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தார்க்கு அப்படின்னாக்கா தண்டித்தவருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு தீமை செஞ்சிட்டான் ஒருத்தவன், அவனை உடனே நம்ம தண்டிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது அவனுக்கு அந்த ஒரு நாள் இன்பம் மட்டும்தான். என்ன நீ பண்ணல, என்ன நீ பேசினல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன் ஸ்பாட் அங்கேயே நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது அவனுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். ஆனால் பொறுத்தவருக்கோ, பொறுத்தார் அப்படின்னாக்கா அந்த பொறுமை குணத்தை கடைபிடிப்பவருக்கோ பொன்றும் துணையும் புகழ். இந்த உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும். பொன்றும் துணையும் புகழ். இந்த உலகமானது அழியும் வரை அவனுக்கு புகழ் உண்டு. ஸோ ஒருத்தாருக்கு ஒரு நாளை மட்டுமே இன்பம், தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். ஆனால் பொறுத்தவருக்கோ பொன்றும் துணையும் புகழ். இந்த உலகம் அழியும் வரையும் புகழ் இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க நாம் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நல்ல குணங்கள், நம்மளுடைய புகழ் பெருமைன்றது நீடித்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. திறநல்ல தற்பிறர் செய்யினும் நோநொந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறநல்ல அதாவது அறியாமையால் ஒருவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா தற்பிறர் தனக்கு பிறர் தீமையை செய்யினும் செய்த போதிலும் நோநொந்து அந்த துன்பத்தினால் நொந்து அல்லது வருந்தி அறநல்ல அறமல்லாதவற்றை செய்யாமல் இருப்பது என்பது நன்று, நல்லது அப்படி சொல்லிட்டு சொல்கிறார். சரிங்களா? ஸோ திறநல்ல தற்பிறர் செய்யினும், அறியாமையால் ஒருவர் தனக்கு பிறர் தீமையை செய்த போதிலும் நோநொந்து அந்த துன்பத்தினால் வருந்தி அறநல்ல செய்யாமை நன்றி, அறம் அல்லாதவற்றை செய்யாமல் இருப்பது என்பது நல்லது. ஏதோ ஒரு அறியாமையால் நமக்கு வந்து தீமை செஞ்சிட்டாங்க, ஓகேங்களா? அவங்க தெரிஞ்சு பண்ணலை, அறியாமையால் செஞ்சிட்டாங்க. அறியாமையால் செஞ்ச ஒரு விஷயத்தை நாம் அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது, அதனால் நம்மளை வருத்திக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு அந்த துன்பத்தினால் நொந்து வருந்தி நாம் என்னவா செய்ய இருக்குன்னு சொல்கிறாரு, அறம் அல்லாதவற்றை செய்யாமல் இருப்பது என்பது நன்று. சரி இப்போ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம அதை ஃப்ரீயாக அப்படியே விட்டுடணும், ஓகேங்களா? நீ என்னை சொல்லிட்டல, நீ இப்படி பண்ணிட்டல அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல அறம் தவறி நம்ம வந்து பேசவோ செயல் பண்ணவோ கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அறம் அல்லாதவற்றை செய்யாமல் இருப்பதே மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் அப்படின்னாக்கா செருக்கினால், மிக்கவை கொண்டு, செய்தாரை தீய செயல்களை செய்தவரை, தாம் தம்முடைய தகுதியான் பொறுமையால் அதாவது பொறுமை பண்பினால் வென்றுவிடல் வெல்ல வேண்டும். ஸோ செருக்கை கொண்டு தீய செயல்களை செய்தவரை நாம் எப்படி பண்ணணுங்களாம், தம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் அவங்க வந்து செருக்கை கொண்டு நமக்கு தீமையே செஞ்சாலுமே நாம் நம்மளுடைய பொறுமையால் மட்டுமே அவங்களை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து விடுபட்ட வார்த்தையை வச்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். செருக்கினால் நமக்கு தீமை செய்தவரை நாம் எதனால் வெல்ல வேண்டும் சொல்கிறாங்க, தகுதியான் தன்னுடைய பொறுமை பண்பினால் வெல்ல வேண்டும். துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர். துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர். அதாவது இறந்தார்வாய் அப்படின்னாக்கா வரம்பு மீறி நடப்பவரின் வாயிலிருந்து பிறக்கும் இன்னாச்சொல் கொடுஞ்சொற்களை நோக்கியிருப்பவர், பொறுத்து கொள்பவர். துறந்தவரை போல தூய்மையுடையவர், தூய்மையானவர் ஆவார். ஸோ வரம்பு மீறி நடப்பவர், ஓகேங்களா? ஸோ ஒரு அறவழியிலே செல்லாமல், ஓகேங்களா? ஸோ தீமையான ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணுற ஒருத்தவங்க அவங்க வாயிலிருந்து பிறக்கும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்கிறாங்க, பார்த்தீங்களா? அவங்க வந்து யாரை போல தூய்மையானவர் சொல்கிறாங்க, துறந்தவரை போல தூய்மையானவர் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பொறுத்து கொள்பவரை துறந்தவருக்கு ஈடாக வச்சு சொல்கிறாங்க. தமக்கு கொடுஞ்சொற்களை வந்து பேசிட்டாங்க, ஓகேங்களா? சார் நம்மளை பார்த்து வந்து ரொம்ப தீமையான வார்த்தை பேசிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு எல்லையை மீறி கடும் சொற்களை வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலையுமே நாம் ரியாக்ட் பண்ணாமல் பொறுமையாக போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
அது வந்து எதை போன்று சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த துறந்தவரை போல தூய்மையானவர் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ துறந்தவர் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஐ மீன் வீடு வாசல் எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சன்னியாசி வாழ்க்கைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி வந்து துறந்தவரை போல தூய்மையானவர். சரிங்களா? ஸோ தூய்மையானவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கீர்ப்பவர். சரிங்களா? ஸோ அந்த இன்னாச்சொல்லை வந்து தாங்கி கொள்கிறவங்க எதற்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க அப்படின்னாக்கா துறந்தவரை போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது அப்படின்னா உணவின்றி நோன்பு நோற்பவர். ஓகேங்களா? உண்ணாது உணவின்றி நோற்பார்னா நோன்பு நோற்பவர். பெரியவர் அப்படின்றனா பெரியவர் ஆவார். அதாவது பிறர் சொல்லும் மற்றவர்கள் கூறும் இன்னாச்சொல் கொடுஞ்சொற்களை நோற்பார் பொறுத்து கொள்பவருக்கு பின் அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவார். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நோன்பு இருக்காங்க பார்த்தீங்களா? உணவின்றி நோன்பு இருப்பாங்க. இருக்கிறவங்க வந்து யாருக்கு அடுத்த நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க? பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கு அடுத்த நிலையில் தான் பெரியவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உணவின்றி நோன்பு நோற்பவரே வந்து யாருக்கு அப்புறம்தான்? பொறுமையை கடைபிடிக்கிறவங்களுக்கு அப்புறம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பொறுமையை கடைபிடிக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் இந்த நோன்பு இருக்கிறவங்களே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பொறுமை குணம் என்பது மேன்மையானது. ஓகேங்களா? ஸோ உண்ணாது நோற்பார் பெரியர். எப்போ? பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். ஸோ பிறர் சொல்கின்ற கடுமையான சொற்களை பொறுத்து கொள்வார் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு அடுத்தது தான் உண்ணாது நோற்பவர் வந்து பெரியவர் ஆவார். சரிங்களா? ஸோ பிறர் சொல்லும் கடுமையான சொற்களை பொறுத்து கொள்பவர் யாருக்கு விட மேலானவர் அப்படின்னாக்கா உணவு உண்ணாமல் இருப்பவரை விட மேலானவர். ஸோ இவங்களுக்கு அடுத்த நிலையில தான் பெரியவங்க அப்படின்ற மாதிரி உண்ணாது நோற்பவரை சொல்கிறாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, எப்படி வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்றதை நீங்கள் இந்த டெஸ்ட் மூலமாக வந்து ரியாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்பதில் பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு என்ன? ஸோ பொறைனா என்ன? பொறுமை. ஓகேங்களா? ஸோ பொறுமை குணத்தோடு இருக்கிறது தான் பொறை எனப்படும். எவற்றை பொறுத்து கொள்ளல் என்பது சிறந்த பண்பாக வள்ளுவர் கூறியுள்ளார். எவற்றை பொறுத்து கொள்ளல் வேண்டும்? தம்மை இகழ்பவரை. சரிங்களா? ஸோ தம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் சிறந்த பண்பு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு பாருங்கள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் டேஷ் வென்று விடல். ஸோ விடுபட்ட வார்த்தை என்னன்னு சொல்லுங்கள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். ஓகேங்களா? ஒரு நாள் இன்பம் யாருக்கு வந்து ஒரு நாள் இன்பம்? தண்டித்தவர். ஓகேங்களா? ஸோ ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தாருக்கோ பொன்றும் துணையும் புகழ். சரிங்களா? ஸோ தண்டித்தவருக்கு என்பது தமக்கு தீமை செய்தவரை தண்டித்தவருக்கு, ஒருத்தார்னா தண்டித்தவருக்கு. ஓகேங்களா? அவருக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் இருக்கும். ஆனால் பொறுத்தவருக்கோ தமக்கு தீமை செய்தவரையும் பொறுத்து கொண்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய புகழ் என்பது இந்த உலகம் உள்ள வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க. நற்குணங்கள் நீங்காமை வேண்டின் எவற்றை போற்றி காக்க வேண்டும்? நம்மக்கிட்ட உள்ள குணங்கள் வந்து நீங்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பார்த்துருந்தோமா? நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் நீங்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம பார்த்துருந்தோமா? நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஸோ நல்ல குணங்கள் உடையவங்க வந்து அந்த குணம் வந்து நம்மை விட்டு நீங்காது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து எதை காக்கணும்னு சொல்கிறாங்க? பொறுமையை போற்றி காக்க வேண்டும். சரிங்களா? ஸோ நற்குணங்கள் நீங்காமை வேண்டின் பொறுமையை போற்றி காக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொறுத்துக. இன்மை அப்படின்னாக்கா வறுமை. இன்மையுள் இன்மை விருந்தோரால். வன்மை அப்படின்னாக்கா வலிமை. ஸோ வன்மையுள் வன்மை மடவார் பொறை. பார்த்துருந்தோமா? மடவார் அப்படின்னாக்கா அறிவில்லாதவர், பொறைனா பொறுத்து கொள்ளுதல். சரிங்களா? ஸோ 2, 1, 4, 3. அதாவது வறுமையிலையும் கொடுமையான வறுமை என்ன அப்படின்னாக்கா விருந்தினரை உபசரிக்க முடியாத நிலை தான். வலிமையுள் சிறந்த வலிமை என்ன அப்படின்னாக்கா அறிவில்லாதவர்கள் சொல்லும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல். துறந்தவரை போல தூய்மையுடையோர் யார்? துறந்தவரை போல தூய்மையுடையோர் யாருன்னு சொல்லுங்கள். பொறுமை குணம் உடையோர். கரெக்டுங்களா? ஸோ இங்கே பார்த்துருந்தோமா?
துறந்தாரின் தூய்மையுடையார், இறந்தார்வாய், இன்னாச்சொல் நோர்க்கீர்ப்பவர். ஓகேங்களா? ஸோ இன்னாச்சொல் தாங்கிக் கொள்கிறாங்க பார்த்தீங்களா? இன்னாச்சொல் அப்படின்னா கொடுஞ்சொல். ஸோ அந்த கொடுஞ்சொற்களையும் தாங்கிக் கொள்கிறாங்க பார்த்தீங்களா? அவ்வாறு பொறுத்து கொள்பவர்கள் துறந்தவரை போல தூய்மையுடையவர்கள் ஆவர். துறந்தாரின் தூய்மையுடையவர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். உண்ணாது நோற்பார் பெரியர். இதில் பெரியர் என்பதன் பொருள் என்ன? உண்ணாது நோற்பார் பெரியவர். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து முதியவரையோ அந்த மாதிரிலாம் நம்ம மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அவங்கள ஒரு மேன்மையான இடத்துல வச்சு பார்க்குறாங்க. ஓகேங்களா? வயதில் சிறியவங்களாக இருந்தால் கூட நல்ல செயல்களை செஞ்சாங்க அப்படின்னாக்கா அவங்கள நல்ல மேலே மேலே வந்து வச்சு பார்ப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ மேன்மையான இடம் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ உண்ணாது நோற்பார் பெரியர். ஓகேங்களா? ஸோ உண்ணாது நோற்பவர் அப்படின்றது வந்து பெரியவர் சொல்கிறோமா? என்னதான் வந்து இவங்க பெரியவங்க அப்படின்னாலும் ஆனாலுமே இவங்க யாரை விட வந்து அதாவது யாருக்கு அடுத்த நிலையில் பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மற்றவர்கள் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு அடுத்த நிலையில் தான் இவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறாங்களோ அந்த பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் இப்படி இந்த கடுமையான தவம் இருந்து சாப்பிடாமலாம் வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களே வந்து இந்த பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கண்டென்ட்டில் உள்ளது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். உலக மக்கள் யாரை ஒரு பொருளாக மதிக்க மாட்டார்கள்? உலக மக்கள் யாரை ஒரு பொருளாக மதிக்க மாட்டார்கள்? தமக்கு தீமை செய்தவரை தண்டித்தவரை. பார்த்தோம்மா? என்ன பார்த்தோம்? ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. ஸோ ஒருத்தார் அப்படின்னாக்கா தண்டித்தார், பொறுத்தார் அப்படின்னா பொறுத்து கொள்பவர். ஸோ தமக்கு தீமை செய்தவர்களை தண்டித்தவர்களை இந்த உலகம் வையம். ஓகேங்களா? வையார் அப்படின்னாக்கா வையம்னா உலகம். ஓகேங்களா? ஸோ வையாறு அப்படின்னா ஸோ உலகத்தில் உள்ள மக்கள் அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க? ஒரு பொருளாக ஒன்றாக அப்படின்னாக்கா ஒரு பொருளாக கூட மதிக்க மாட்டார்கள். ஓகேங்களா? ஸோ ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், அதை நாங்கள் அங்கே பார்த்தோம். ஓகேங்களா? அதாவது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டும் தான் இன்பம், ஆனால் பொறுத்தவருக்கோ ஒன்றும் துணையும் புகழ் பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. ஓகேங்களா? ஸோ இந்த உலகமானது இந்த உலகில் உள்ள மக்கள் தண்டித்தவரை தமக்கு தீமை செய்தவரை தண்டித்தவரை ஒரு நாளும் மதிக்க மாட்டார்கள், ஆனால் பொறுத்தவரையோ பொன்னை போல் மனதில் வைத்து மதிப்பர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். எது வறுமையுள் கொடிய வறுமை என்று வள்ளுவர் கூறுகின்றார்? விருந்தினரை உபசரிக்க முடியாத நிலை. அதாவது அவங்கள வந்து வரவேற்று அவங்கள உபசரிக்க முடியாத ஒரு நிலையை தான் வறுமையிலும் கொடிய வறுமை அப்படி சொல்லியிருப்பாரு. பார்த்தோம்னா இன்மையுள் இன்மை விருந்தோரால், வன்மையுள் வன்மை மடவார் புரை. ஸோ வறுமையிலும் கொடுமையான வறுமை அப்படின்னாக்கா விருந்தினரை உபசரிக்க முடியாத நிலை தான். சரிங்களா? அதே மாதிரி வலிமையில் சிறந்த வலிமை அப்படின்றது என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா அறிவில்லாதவர்கள் செய்வதை தமக்கு தீமை செய்தவரை பொறுத்து கொள்ளுதல் ஆகும். ஸோ மடவார் அப்படின்னாக்கா அறிவில்லாதவர்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வலிமையில் சிறந்த வலிமை. இப்போ தான் பார்த்தோமா? வலிமையில் சிறந்த வலிமை என்பது அறிவற்றவர் செய்யும் தீங்கை பொறுத்துதல். துறந்தாரின் தூய்மையுடையார், இறந்தார்வாய் டேஷ் நூற்கீர்ப்பவர். இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? துறந்தாரின் தூய்மையுடையார், இறந்தார்வாய் டேஷ் நூற்கீர்ப்பவர் அப்படின்னாக்கா இன்னாச்சொல் நூற்கீர்ப்பவர். பார்த்துருந்தோமா? இங்கே பாருங்கள். துறந்தாரின் தூய்மையுடையார், இறந்தார்வாய் இன்னாச்சொல் நூற்கீர்ப்பவர். சரிங்களா? ஸோ தமக்கு வரம்பு மீறி ஓகேங்களா நிறைய கொடுஞ்சொற்களை பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அந்த சொற்களையும் பொறுத்து கொள்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க துறந்தவர் போல தூய்மையானவர் அப்படி சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விடுபட்ட வார்த்தையை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, சொற்பொருள் வச்சு நமக்கு வந்து பொறுத்து வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் திருக்குறளை அதாவது வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவாங்க. ஒரு ஆஃப் இந்த சைடும் இன்னொரு ஆஃப் இந்த சைடும் அந்த மாதிரி வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்னென்ன கான்செப்ட் வைஸ் வந்து அவர் யாரெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் ஒவ்வொரு அதிகாரமாக பார்க்குறீங்கன்றதுனால ஓகே இப்போ வந்து பொறையுடைமை பற்றி வருமா, அப்போ வந்து பொறுமை ரிலேட்டட் என்ன ஆப்ஷனில் இருக்கோ அதை ஆன்சர் சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஆனால் எக்ஸாம் நாளில் நமக்கு எல்லாமே வந்து ஆன்சர் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒவ்வொரு திருக்குறளையும் உள்ள அந்த கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த வார்த்தை ஒவ்வொரு திருக்குறளையும் உள்ள கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இன்மையுள் இன்மை விருந்தோரால், வன்மையில் வன்மை மடவார் புரை, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு இது இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். உண்ணாது நூற்பார் பெரியார், பிற சொல் இன்னாச்சொல் நூற்பாரின் பெண். ஓகேங்களா? ஸோ இந்த திருக்குறள் நீங்கள் படித்தா மட்டும்தான்
இல்லை இதுக்கு நம்ம இது வந்து படித்தோம், ஸோ இந்த இடத்துல வந்து இதை தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். சரிங்களா? ஓகே ஆஃபீஸர். ஸோ இன்றைக்கி பார்த்தது பொறையுடைமைன்றது நம்ம லைஃபுக்கே ரொம்ப முக்கியமானதா. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாமுக்குன்றது எல்லாருமே படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து உங்களை நிறைய விதத்தில் வந்து உங்களை காயப்படுத்துவாங்க. ஓகேங்களா? இன்னுமா படிக்கிற நீனு, இன்னுமா பைய தூக்கிட்டு போகிற, உன் கூட படித்தவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வீட்லேயுமே நம்மளை வந்து ஒரு சில டைம் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சில டைம் அவங்களையும் தாண்டி ஒரு எல்லை தாண்டி அவங்களே வந்து வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல், சரிங்களா, எங்கேயுமே ரியாக்ட் பண்ணாதீங்க. பொறுமையாக போயிடுங்க. ஜஸ்ட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே கடந்து போயிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அங்கே ரியாக்ட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அந்த டேவே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஓகேங்களா? அந்த டே மட்டும் இல்லாமல் அதோடைய தாக்கம்ன்றது ஒரு 2 to 3 days வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் வள்ளுவர் சொன்ன மாதிரி பொறுமையை கடைப்பிடிங்க, பொறுமையாகவே போங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதிலே வாங்கிக்காதீங்க. ஓகேங்களா? அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு கடந்து போயிட்டே இருங்க. உங்களுக்கான வெற்றின்னு ஒன்று கிடைச்சதுக்கப்புறமேட்டுக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களை குறை சொன்னவங்க எல்லாருமே, உங்களை காயப்படுத்தின எல்லாருமே உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக இருப்போம், லைஃப்பில் ஜெயிக்கலாம். தேங்க்யூ ஆஃபீஸர்.